அன்பின் கடவுளாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உலகம் முடியும் மற்றும் அனுதினமும் சொல்லிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு போதனை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எத்தனை அற்புதமான தெய்வீக அன்பின் போதனை என்று கவனித்து பார்த்தீர்களா? நீங்கள் என்னிலும் என்று சொன்னார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் நம் பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரண்டை வரும்போது அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுகிறோம். அவருடைய பரிசுத்த உடலை உண்ணும்படி அவர் திருவிருந்து வழியாய் நம்மை அவரோடு இணைத்துக் கொள்கிறார். அவர் இரத்தத்தை குடிக்க வைக்கிறார். நம்முடைய இரத்தத்தோடு இயேசு கிறிஸ்து இரத்தம் கலந்து விடுகிறது. நாம் கர்த்தராகிய இயேசுவோடு இணைந்து விடுகிறோம். ஆகவே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்று உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ்ந்து முடித்த, வாழப்போகிற அத்தனை எண்ண முடியாத கோடி கோடியான கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துவோடு இணைந்தவர்கள். அவருடைய அழியாத அந்த போதனை நமது இதயத்தில் இருக்க வேண்டும். என்றால் ஆண்டவர் வார்த்தையானவர். யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்கிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளாக இருந்தது. ஆக அந்த வார்த்தை மாம்சமாகி மனு உருவு கொண்டு ஆண்டவர் இயேசுவாக நமது உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். ஆகவே நண்பானவர்களே, நம்மை உண்டாக்கிய தேவனுடைய உயிருள்ள வார்த்தைகளை, நாம் கேட்கிற போதனைகளை, நாம் வாசிக்கிற வேத பகுதிகளை நம் உள்ளத்தில் வைத்து அனுதினமும் நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு தேவன் தந்த மகிமையான காரியம் என்ன? என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்பீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் அன்பானவர்களே, தேவனே இப்படியாக சொன்னீரே, அதன்படியே என்னை ஆசீர்வதியும். இப்படி விடுதலை குறித்து போதித்தீரே, இப்படி சுகத்தை குறித்து போதித்தீரே, இப்படி ரட்சிப்பு குறித்து போதித்தீரே, இப்படி ஆசீர்வாதத்தை குறித்து போதித்தீரே, இந்த அதிசயங்களை குறித்து போதித்தீரே, இப்படியான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீரே என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நமது உள்ளத்தில் இருந்து, அந்த வார்த்தை வழிய கிறிஸ்து நம் உள்ளத்தில் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தப்படி, அந்த ஜீவ வார்த்தையின்படி நாம் வாழும்போது, ஜெபிக்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்கிறதை தேவன் மகிமடையும்படி அவர் செய்கிறார். ஆக ஏதோ உதட்ட அளவிலே இயேசுவே இயேசுவே, பிதாவே பிதாவே என்று சொல்லி பழகுவது சரியானதல்ல. உள்ளத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்க வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் வாழ்வான். அன்பானவர்களே, தேவனுடைய மகிமை அவருடைய வார்த்தை தான். வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தால் என் வார்த்தை அழியாது என்றால் ஆண்டவராய் இயேசு தான் தேவ வார்த்தை. இந்த முழு பரிசுத்த வேதமே ஆண்டவராய் இயேசு தான். வானம் அழிஞ்சிரும், பூமி அழிஞ்சிரும், அவருடைய வார்த்தை அழியாது என்றால் தேவன் அழியாதவர். என் அன்பானவர்களே, உண்மையாய் அவரை நேசிக்கிறோம் என்றால் ஆண்டவராய் இயேசுவினுடைய வார்த்தைகளை, போதனைகளை நம்முடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும். அதன்படி அனுதினம் நடக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் நாம் ஜெயம் பெறுவோம், பரிபூர்ண சுகம் பெறுவோம், எதிரிகளை ஜெயிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், சோதனைகளை ஜெயிப்போம், எல்லா தடைகளை நாம் உடைப்போம், எல்லா புதிய வாசல்களை கண்டடைவோம், புதிய ஆசீர்வாதம், புது அபிஷேகங்கள் நம்மை நிரப்பிக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால். ஒப்பு கொடுப்போமா? நாம் மன்றாடுவோம். அன்புள்ள பிதாவே, உம்மையே உமது குமாரன் கிறிஸ்து இயேசுவாய் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. ஆண்டவராகிய இயேசுவே, மனிதகுலத்தின் மீட்பரே, மனிதகுலத்தின் இரட்சகரே,
உமது பாதத்துக்காய் கோடி நன்றி. நீங்கள் என்னிலும் என்று சொன்னீரே, தகுதியில்லாத எங்களெல்லாம் உம்மில் இணைத்து கொண்டீரே. உடைய நித்திய பேரன்புக்காய் கோடி நன்றி. உமது வார்த்தை எங்களுக்குள் இருக்கும்போது நாங்கள் எதை கேட்போமோ அதை நீ செய்து கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். இந்த புதிய வருஷங்களில் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் ஜெயம் பெற, ஆசீர்வதிக்கப்பட, சுகமாக்கப்பட, வெற்றி பெற, சாத்தானை ஜெயிக்க, சத்துருவை ஜெயிக்க, தடைகளை உடைக்க, ஆண்டவரை கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்க, 1000 ஆத்தும ஆதாயங்களை நாங்கள் செய்ய, கோலியாத்தின் கூட்டங்களை தோற்கடிக்க, ஆண்டவரை சண்டாளர் கூட்டங்களெல்லாம் தோற்கடிக்க நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். உமது வார்த்தை வழியாய் நீர் எங்கள் உள்ளத்தில் இருக்கும்போது நாங்கள் எதை கேட்டோமோ அதை நீ செய்கிறீர். அப்படியே செய்கிறதற்காக நன்றி. உமது அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.